உங்கள் உடம்பு வலிமையாக இரும்பு போல் இருக்கணுமா? கணக்கிட உங்கள் உடல் எடையை 0.8 பெருக்கவும். உதாரணமாக, உங்கள் எடை 50 கிலோ என்றால் உங்களுக்கு 40 கிராம் புரதம் தேவைப்படும். நீங்கள் புரோட்டீன் பவுடரை பயன்படுத்த விரும்பவில்லை என்றாலும், உடற்பயிற்சிக்கு முன்போ அல்லது அதற்கு பின்னரோ ஷேக் செய்ய வேண்டும் என்றால் இந்த வாழைப்பழ ஸ்மூத்தி உங்களுக்கு ஏற்றது. அதன் கிரீமி அமைப்புடன் வாழைப்பழ ஸ்மூத்தி நல்ல புரதத்தை கொடுக்கும். பால், வாழைப்பழம், வேர்க்கடலை, வெண்ணெய், ஓட்ஸ் மற்றும் சியா விதைகளை ஒரு பிளெண்டரில் சேர்க்கவும். ஒரு ஸ்மூத்தியை உருவாக்க நன்கு கலக்கவும் மற்றும் உங்கள் ஷேக்கரில் ஊற்றவும். ஒர்க் அவுட்டுக்கு முன் இந்த ஸ்மூத்தியை பருகி தோராயமாக 15 கிராம் புரதத்தை பெறுங்கள். கேஃபிர் பால் புரதத்தால் நிரம்பியது மட்டுமல்லாமல் குடலுக்கு பெரும் நன்மை பயக்கும். ஒரு கப் கேஃபிர் பாலில் 15 கிராம் புரதம் உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த பாலை அப்படியே குடிக்கலாம் அல்லது ஸ்மூத்திகள் மற்றும் ஷேக்குகள் தயாரிக்க பயன்படுத்தலாம். அதை இனிமையாக்க சிறிது தேன் அல்லது ஸ்டீவியாவை சாப்பிடலாம். கிரீம் தயிர் ஒரு சிறந்த சிற்றுண்டியாகும். அதன் தடிமனான மற்றும் கிரீமி அமைப்பு வாயில் உருகி இனிப்பு பசையையும் திருப்திப்படுத்தும். ஸ்வீடியா, தேங்காய், சர்க்கரை மற்றும் தேன் போன்ற ஆரோக்கியமான இனிப்பு பொருட்களை பயன்படுத்தி ஒருவர் கிரேக்க தயிரை இனிமையாக்கலாம். உணவை மிகவும் சுவையாக மாற்ற ஸ்ட்ராபெர்ரி, வாழைப்பழங்கள், அவுரி நெல்லிகள் மற்றும் மாம்பழம் போன்ற சில நறுக்கப்பட்ட பழங்களை சேர்க்கலாம். 100 கிராம் கிரேக்க தயிர் சுமார் 10 கிராம் புரதத்தை கொடுக்கும். ஒரு சில நட்ஸுகள் தீவிர உடற்பயிற்சிக்கு முன் உடலை எரியூட்ட ஒரு சிறந்த வழியாகும். ஜிம்மிற்கு ஒரு பாட்டிலில் நட்ஸுகளை எளிதாக எடுத்து சென்று உடலை உற்சாகப்படுத்த அவற்றை சாப்பிடலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா, அக்ரூட் பருப்புகள் மற்றும் வேர்க்கடலை போன்ற பல்வேறு வகையான பருப்புகளை கலந்து ஒரு கலவையான பாதையை உருவாக்கி காற்று புகாத கொள்கலனில் சேமிக்கலாம். கோழி மற்றும் முட்டை சாப்பிட முடியாதவர்களுக்கு பாலாடை கட்டி அல்லது பன்னீர் புரதத்தின் போதுமான ஆதாரமாகும். இது பல்வேறு வழிகளில் பயன்படுத்தலாம் மற்றும் உங்கள் உடலின் புரத தேவையை சுவையான முறையில் பூர்த்தி செய்கிறது. 100 கிராம் புரதம் உங்களுக்கு 14 முதல் 15 கிராம் புரதத்தை வழங்குகிறது. வேக வைத்த முட்டைகள் புரதத்தை பெறுவதற்கான சுவையான மற்றும் எளிதான வழிகளில் ஒன்றாகும். 2 வேக வைத்த முட்டைகள் தோராயமாக 15 கிராம் புரதத்தை உங்களுக்கு வழங்கும். இது ஒரு உடற்பயிற்சி அமர்வுக்கு முன் உங்கள் உடலுக்கு எரிபொருளாக போதுமானது. ஜிம்மிற்கு செல்வதற்கு 30 நிமிடங்களுக்கு முன் வேக வைத்த முட்டைகளை சாப்பிடலாம்.